அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நாம் எல்லாம் பரமாத்மா ஸ்வரூபம். பரமாத்மாவின் மாமணி வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். நாம் கற்றுத்தரும் ஆதிநாத வாசிய பயிற்சி பற்றி தான் எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் முக்தி அடைந்தார்கள். அதுக்கு அடைந்ததுக்கு உதாரணமாக பாட்டில் எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு விளக்கம் செய்முறை பிரித்து நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கணும். இதாங்க எம்ப குருசக்தி மையத்தில் எல்லாம் பாட்டை படிப்பாங்க. நகிழ்ந்து மகிழ்ந்தும்பாங்க. எங்கப்பா வாசி சொல்லித்தரான்னு போவாங்க. ஆனால் பயிற்சி முறை வரும் பொழுது அந்த பயிற்சிக்கும் சொல்லித்தர முறைக்கு வித்தியாசம் இருக்குது. ஆச்சுங்களா? கரெக்டாக சொல்லித்தரணும். கவனிங்க. காக பிரச்சனை சொல்லியிருக்காரு. சித்திரம் போல இருந்து வாசியை பாரு. சித்திரம் போல இருந்து வாசியை பாரு. படம் வரைஞ்சாச்சு, சித்திரம் வரைஞ்சிட்டாங்க. அது ஆடுமா அசையுமா? ஆடாது, அசையாது. அதுபோல் மனம் ஐம்புலன் அடங்கி ஆடாமல் அசையாமல் இருத்தலே ஆதிநாத வாசியத்தோட மெயின் பேஸ் பண்ணாங்க. மூக்கில் இருக்கிற கதியை தருதுங்க. கண்ணை மூடனா மூக்கில் காற்று வரக்கூடாதுங்க. நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சி பண்ணுறவர்கள் பயிற்சி பெற்ற பிறகு 100க்கு 100 காற்று மூக்கில் நிற்கும். 5% பேருக்கு வரும். ஏன்னா உடம்பு இயங்குது அதனால். ஆனால் அந்த சதவீதம் வரும் பொழுது அவங்க ஆதியை கவனித்தால் 5 நிமிடங்கள் 10 நிமிஷம் ஆதியை கவனிச்சதுன்னா மூக்கில் காற்று வராதுங்க. மனம் ஆடாமல் அசையாமல் அசைவிட்டு நிற்கலாம். இது உண்மை, சத்தியம். பொய் புகழேன், உண்மை கூறுகிறேன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆதிநாவாசி பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். மனம் அடங்கும். மனமுடன் மூக்கில் காற்று வராது. குருசக்தி மையம் 790 463 80 79 சகல சிவபாக்கியம் பெறுக.